அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் ரிசர்வ் பேங்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திருப்போம். ஸோ வங்கியல் லெசன்ல இந்திய ரிசர்வ் வங்கிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீடியோல பார்த்திருப்போம். ஸோ இதுக்கு அடுத்த கண்டென்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இந்த பாக்ஸ்ல 18ஆம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை வந்து துவங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பண்டமாற்று முறைகள் இருக்கும். அடுத்தது உலோகங்களை பயன்படுத்தி செஞ்சிருப்பாங்க. அதாவது வெள்ளி காயின்ஸா இருக்கட்டும், இல்ல கோல்டு காயின்ஸா இருக்கட்டும், இல்ல செம்பு, தாமிரம், இதுல இருந்தெல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ காகித பணம் அப்படிங்கிறது 18ஆம் நூற்றாண்டுல இருந்து வெளிவர தொடங்கிடுச்சு. தனியார் வங்கிகளான வங்காள வங்கி, மும்பை வங்கி மற்றும் சென்னை வங்கிகள் முதலில் காகித பணத்தை அச்சடித்தது. ஸோ முதல்ல பார்த்திருப்போம் பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க மூலியமா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நம்ம வெளிவிட தொடங்கியிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சர்ஷா சூரி என்பவரால் ரூபாய் 1க்கு 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டது. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர்ஷா சூரி இருந்திருப்பாரு. சமஸ்கிருத சொல்லான ரௌபியா, ஸோ இது வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரூபியா அப்படின்னு ஒரு கண்டென்ட்ல கொடுத்திருப்பாங்க, ரௌபியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை வச்சு நம்ம பார்த்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரௌபியாவிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது. இந்தியாவின் பன்முகத்தன்மை விளக்கும் விதமாக ஒவ்வொரு ரூபாய் நோட்லயுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 17 மொழிகள்ல அச்சடிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இருக்கும். பாக்கி இருக்கக்கூடிய பின்னாடி பேஜ்ல கிட்டத்தட்ட 15 மொழிகளை கிட்டத்தட்ட இல்ல 15 மொழிகள் வந்து வேற வேற வார்த்தைகளை எழுதியிருப்பாங்க. சரிங்களா? 15 மொழிகள்லயுமே அந்த ருபி நோட்டை வந்து எழுதியிருப்பாங்க. அதான் கொடுத்திருக்காங்க. 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். முன் பக்கத்தில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும், பின் பக்கத்தில் மற்ற 15 மொழிகளும் எழுதியிருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். கடன் கட்டுப்பாட்டு அளவுகள். ஸோ கடன் கட்டுப்பாட்டு அளவுகள் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கடன் கட்டுப்பாட்டு முறைகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள், கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். ஸோ கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள் என்ன வரும் அப்படின்னா வங்கி விகித கொள்கை, வெளிச்சந்தை நடவடிக்கைகள், மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு வீதம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி கட்டுப்பாட்டு முறைகள்ல கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கைகள், நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோரை கடன் நெறிமுறைப்படுத்துதல், அடுத்தது விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல். சோ இந்த மாதிரி இதையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய என்னென்ன கண்டென்ட்ஸ் அப்படிங்கறத பாத்துக்கலாம். இதுல எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் ரெப்போ ரேட்னா என்ன, மீள் ரெப்போ ரேட்னா என்ன? ஸோ இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட், திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ ஒன்றும் இல்லை, ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வணிக வங்கிகள், அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய கடனை பத்தி சொல்லுது. அதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐக்கு கடன் கொடுக்கறத பத்தி சொல்லும். ஸோ இதுல எதுடைய வட்டி விகிதம் அதிகமா இருக்கும் அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் வரும். அப்படி பார்க்கும்போது மீள் ரெப்போ ரேட்டோட பர்சன்டேஜ் தான் எப்பவுமே ரெப்போ ரேட்டை விட அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா சென்ட்ரலைஸ் பேங்க் கொடுக்கக்கூடிய ஒரு கடன் உதவி அப்படிங்கிறது அந்த பேங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கே வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும், டெவலப் பண்றதுக்கே யூஸ் ஆகும். அப்ப வந்து எப்பவுமே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக கடன் உள்ளதா இருக்கும், அதாவது அதிக ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ரேட்டுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்திருக்காங்க. பணத்தினுடைய அளிப்பை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியால் மேற்கொள்ளப்படும் கருவிகளே ரெப்போ விகிதம் மற்றும் மீள் ரெப்போ விகிதம் ஆகும். ஸோ என்னன்னு சொல்லிட்டாங்க, இந்த நம்மளுடைய ஃபண்ட்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்கோம்ல, ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இது கொடுக்கப்படுது. ரெப்போ விகிதம் எப்பொழுதும் மீள் ரெப்போ விகிதத்தை விட அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெப்போ ரேட் தான் வந்து மீள் ரெப்போ ரேட்டை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா அகைன் நான் சொல்றதா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்ட் மூலியமா, வட்டி மூலியமா அவங்களுடைய பேங்க்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதமே ரெப்போ விகிதம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இங்கேயுமே வந்து ஷார்ட் டேர்மா தான் கொடுப்பாங்க. சரிங்களா? குறுகிய காலமாக கடன் வழங்கப்படுவது ரெப்போ விகிதம் என அழைக்கப்படுகிறது. இவ்வங்கிகளுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அவைகள் பத்திரங்களை ஈடாக வைத்து இந்திய ரிசர்வ் வங்கியால் கடன்களை பெறும். அந்நிலையில் விதிக்கப்படும் வட்டி விகிதமே ரெப்போ விகிதம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த டைம்ல இவங்க கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜாஸ்தியாகவே இருக்கும். சரிங்களா? பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரெப்போ விகிதத்தை அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவை அதிகப்படுத்தி கடன் வாங்குவதை குறைக்கிறது. பதில சொல்லிருப்போம் பணவீக்கம், பணவாட்டம், இது எல்லாமே வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் அதிகமா நம்மளுக்கு ஈஸியா கடன் கிடைக்க முடிஞ்சது அப்படின்னா ஈஸியா கடன் வாங்கிக்க முடியும். அப்ப அதோட ரேட் வந்து ஜாஸ்தி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பணவீக்கம் வந்து சார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கறதா விஷயம். சரிங்களா? அதனாலதான் ரெப்போ ரேட் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும் மீள் ரெப்போ ரேட்டை விட. அப்படி பார்க்கும்போது பணவாட்ட சூழ்நிலையில் ரெப்போ விகிதம் குறைக்கப்பட்டு கடன் வழங்குதல் அதிகரிக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, பண வாட்டமா இருக்கும், அவங்க கிட்ட வந்து பணம் கம்மியா இருக்கும். அப்ப வந்து கடன்களை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரெப்போ ரேட்ஸ்க்கான ஒரு ரூல். அதே மீள் ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது என்ன? ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கறத பார்க்கும்போது
வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீள் ரெப்போ விகிதத்தை உயர்த்தினால் அது வணிக வங்கிகளுக்கு லாபகரமான வட்டி விகிதமாகி அவைகளிடம் உள்ள பணத்தை ரிசர்வ் வங்கியிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. புரியுதுங்களா? ஸோ அவங்களுடைய பேங்க்ஸையே டெவலப் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, மீள் ரெப்போ ரேட் வந்து ஜாஸ்தி பண்ணி கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜை அகெயின் ரிசர்வ் வங்கிக்கே வந்து சேர்க்கக்காக இருக்க முடியும். இதனால் அந்த பணத்திற்கு உயர் பாதுகாப்பு கிடைக்கிறது. ஓகேங்களா? இதனால் வணிக வங்கிகள் தனது வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுப்பது குறைகிறது. இது இயற்கையாகவே வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் கடனுக்கான வட்டி விகிதத்தை உயர்த்தும். ஸோ இதுவும் எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பண வீக்கத்தை கம்மி பண்றதுக்காக தான் இருக்கும். நம்ம கிட்ட அதிகமா காசு இருந்துச்சு அப்படின்னா யார்கிட்ட நம்ம கொடுத்துட்டே இருப்போம்ல, இதுதான் விஷயம். அப்ப மீள் ரெப்போ ரேட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட காசு இல்லைன்னா எப்படி நம்ம கடனா கொடுப்போம். ஸோ இதுக்காக கொடுக்கறதா வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல ரெப்போ ரேட்னா என்ன, மீள் ரெப்போ ரேட்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நபார்ட். ஸோ நபார்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இவங்க வந்து 1982 வந்து உருவாக்குறாங்க. ஸோ நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இதுக்காக கொடுக்கக்கூடியதான் நபார்ட்னு சொல்லுவோம். 1982 உருவாக்குறாங்க. ஸோ நபார்டை பொறுத்த வரைக்கும் நபார்ட் மாநில கூட்டுறவு வங்கிக்கு அவங்களுக்கான பணங்கள் அளிக்கிறாங்க. அதாவது பணம் அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மக்களுடைய நன்மைக்காக கொடுக்கக்கூடியது ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமா சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் வாங்குறாங்க. ஸோ அதுல இருந்து பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு அவங்களுக்கு கிடைக்குது. அதாவது துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கப்படுது. சரிங்களா? சோ இதுதான் வந்து இதோடைய முறைகள். அடுத்தது நபார்ட் வங்கியோட பணிகள் என்ன, இங்க ஆர்பிஐ இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே. சோ இங்க தொழில் நிதிக்கான அமைப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அனைத்து இந்திய அளவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. சோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல் இந்தியா லெவல்ல. அதுவே ஸ்டேட் லெவல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாநில நிதி கழகங்கள், மாநில தொழில் மேம்பாட்டு கழகங்கள். சோ இது எல்லாமே அந்தந்த ஸ்டேட்ல அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக வழங்கப்படுறது. ஓகேங்களா? சோ இதையுமே ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க, ஆல் இந்தியா லெவல்ல அண்ட் ஸ்டேட் லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா இது ஆல் இந்தியா லெவல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அவங்களுடைய லோன்ஸ் வாங்குறதுக்காகவும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் ஐசிஐசிஐ பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ வங்கியோட பணிகள் என்ன அப்படின்னு பாருங்க. தொழில் நிறுவனங்களுக்கு உதவுதல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செக்டர்ஸ் ஓபன் பண்றோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அந்நிய செலாவணி கடன்கள் வழங்குதல். அடுத்தது வர்த்தக வங்கி பணிகள், கடன் பெற சான்று வழங்கல். ஸோ இவங்களுக்கு வந்து லீகல், இவங்க கிட்ட இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சர்டிபிகேட்ஸ் கொடுக்கறது, திட்டங்களை நிறைவேற்ற ஏற்பாடு செய்தல், வீட்டு வசதி கடன்கள் வழங்குதல், குத்தகை நடவடிக்கைகளை மேற்கொள்தல். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்ஸோட ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஐடிபிஐயா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும். ஸோ இப்போ ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ். ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிட்கோவா இருக்கட்டும் இல்ல டிட்கோவா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் கீழே வரும். ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அப்போ அங்க இருக்கக்கூடிய குறு நிறுவனங்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்றதுக்காக இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஃப்சிஸ் கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மானிட்டரி பாலிசிஸ். ஸோ மானிட்டரி பாலிசிஸ் எங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பண கொள்கையினுடைய 2 நிலைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பண வீக்கம், இன்னொன்னு என்ன அப்படின்னா மந்த நிலை. பண வீக்கம் அப்படிங்கிறது என்னன்னா கடன் பெறுதல் எளிது, நுகர்வோர் அதிகம் நுகர்வர், வியாபாரம் விசாலமாகும், அதிக மக்கள் வேலை பெறுவார்கள், மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள். ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பண வீக்கம் அப்படிங்கிறதா இருக்கும். இது வந்து மலிவு பண கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மந்த நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடன் பெறுதல் கடினம். ஏன்னா அப்படின்னா மேல நம்ம ரெப்போ ரேட் மீள் ரெப்போ ரேட்ல பார்த்திருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது கடன் பெறுதல் கடினம், நுகர்வோர் குறைவாக நுகர்வர், வியாபார விரிவாக்கம் தள்ளி போகும், வேலையின்மை அதிகரிக்கும், உற்பத்தி குறையும். ஸோ இது எல்லாமே எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மந்த நிலையில. இதுதான் வந்து அருமை பண கொள்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? இது எல்லாமே வைஸ் வர்சாவா இருக்கும். ஸோ நம்ம நினைக்கும் போது அப்படி பார்க்கும்போது வேலை வாய்ப்பு கம்மியா தானே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பணவீக்கத்திலயுமே அது கம்மியா இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா அது என்னன்னு டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ பணவியல் கொள்கையினுடைய நோக்கங்கள் என்ன? ஸோ மானிட்டரி பாலிசிஸோட என்ன நோக்கம் அப்படின்னா பணத்தினுடைய நடுநிலைத்தன்மை, பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை, விலையை நிலைப்படுத்துதல், முழு வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, செலுத்து சமநிலையை பேணுதல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மானிட்டரி ஃபண்ட்ஸ்க்கான ஒரு முக்கியமான நோக்கங்களா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்ன, எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது இ பேங்கிங், என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ்கேல வந்துட்டோம். ஸோ இப்போ என்இஎஃப்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்இஎஃப்டிக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் இது ரெண்டுமே வந்து இமீடியட்டா நம்ம ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ அப்போ தேசிய மின்னணு வழி பணவர்த்தனை இது வந்து என்ன அப்படின்னா ஆன்லைன் பேங்கிங் டிரான்சாக்ஷன். இது நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இதுதான் என்இஎஃப்டிக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். தொகுப்பாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது, எனவே தாமதமாகும். ஸோ என்இஎஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம 2 லட்சம் ரூபாய் அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஒவ்வொரு தொகுப்பாக பரிமாற்றம் செய்யப்படுது, அதனால இது வந்து தாமதமாகும் சொல்றாங்க. ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது நிகழ்நேர பரிமாற்றம், எனவே வந்து விரைவாக செய்யப்படும். ஆர்டிஜிஎஸ் பண்ணும்போது ஆன்கோ அடுத்த செகண்ட் வந்து நம்மளுக்கு பைசா டிரான்சாக்ட் ஆயிடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்இஎஃப்டி காலை 8 மணியிலிருந்து மாலை 6:30 மணி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளை 12:30 வரைக்கும் தான் செயல்படும். ஆனா ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது 9 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் தான், இங்க வந்து சனிக்கிழமைகள்ல 1:30 வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு குறைந்தபட்ச அளவு கிடையாது, எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே அவங்களுக்கான பேங்க் நம்ம அக்செப்ட் பண்ணும்போதே அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம வைக்கும் போதே எந்த அளவுக்குன்னு சொல்லி ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்க முடியும். ஸோ குறைந்தபட்ச அளவு அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இங்க குறைந்தபட்ச அனுப்பும் தொகை 2 லட்சம். இமீடியட்டா ஆன்கோ அனுப்பும் போது என்ன பண்ணா 2 லட்சத்துக்கு மேல நம்ம அனுப்ப முடியாது. ஸோ அதுதான் வந்து ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரியா? ஸோ இது வந்து இதோடைய டிஃபரன்சியேஷனா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேடிஎம்ஸ்னா என்ன, இப்போ நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் என்ன, பேடிஎம்ஸ் என்ன, ஸோ மர்ஜ் ஆஃப் பேங்க்ஸ் இது எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுல என்ன பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பணமதிப்பு நீக்கத்தினுடைய நோக்கிகள் எதுக்காக வந்து மானிட்டைசேஷன் டிமானிட்டைசேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கருப்பு பணத்தினை ஒழிக்கிறதுக்கும், லஞ்சத்தை தடுப்பதற்கும், தீவிரவாதத்திற்கு பணம் செல்வதை தடுப்பது மற்றும் கள்ள பணத்தினை தடுப்பது அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ்னால டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது செய்யப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சிச்சு. இதே மாதிரியான கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.